வந்து உணவு வந்து மருந்தாவும் நம்ம சாப்பிடணும். உணவே மருந்துன்னு சொல்ற மாரி, உணவு நம்ம இப்ப சாப்பிடுற சாப்பாடு வந்து எல்லாமே வந்து ம் வீட்ல தவிர வெளியில நம்ம சாப்பிடுற உணவுகள் எல்லாமே ம் ம் மருந்தா இல்ல. கிட்டத்தட்ட கொஞ்சம் விஷம் கலந்து தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம தெரிஞ்சு தான் சாப்பிடுறோம். தெரிஞ்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில, நம்ம சாப்பிடுற உணவை வீட்ல சமைச்சு சாப்பிடுற உணவா இருந்தாலும், அதிலயும் என்னென்ன சில கட்டுப்பாடுகள கொண்டு வந்துக்கிட்டோம்னா, நமக்கு இந்த இந்த ஐபிஎஸ் ஜர்னில நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகி போலாம், அப்படின்னு ஒரு ஐடியா வரும். நான் வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. இது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏத்துக்கிட்டா, உங்க உடம்பு ஏத்துக்கிட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா, உங்களுக்கு உங்க டாக்டர்ஸ் அட்வைஸ கேட்டு கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம எதையுமே பண்ணாதீங்க. பட் நம்ம ஃபுட்டுன்னு எடுக்கும்போது, நம்ம வந்து சிலருக்கு வாழைக்காய் ஒத்துக்காது. சிலருக்கு உருளைக்கிழங்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம அத அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம டாக்டர கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பாடி சொல்லும். நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வருது, செரிக்கல, என்னமோ பண்ணுது, நெஞ்சு கரிக்குது அப்படின்றப்ப நம்ம அந்த ஃபுட்ட அவாய்ட் பண்ணுவோம். அப்படி நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல, நீங்க சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு சில அன்ஈசினஸ் சில ஃபுட்ல வரும். ஸோ, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டோம் நம்ம? காலையில வந்து இட்லி சாப்பிட்டோம். இட்லி தானே சாப்பிட்டோம். ஏன் நெஞ்சு கரிக்குது? அப்படின்னு யோசிங்க. அடுத்த நாள் வந்து வேற சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடும்போது இன்னைக்கு சாப்பிடும்போது இது செய்யுதா? இல்ல செய்யலையா? இப்ப இன்னைக்கு இட்லி சாப்பிட்டா எனக்கு நெஞ்சு கரிக்குது. நாளைக்கு நான் வந்து பொங்கல் சாப்பிடுறேன். எனக்கு நெஞ்சு கரிக்குதா? கரிக்கல. அப்போ பொங்கலும் அதே மாவு, அதே அரிசி சேருது. இட்லி அது இது. பட் ஏன் இதுவும் ஒண்ணு வந்து பிரச்சனை பண்ணுது, ஒண்ணுமே பிரச்சனை பண்ணல. நெய் போட்டுக்கிறதுனால பிரச்சனை பண்ணுது. அப்படியே நம்ம பொங்கலையும் நெய் போட்டு சாப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நீங்க யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கு வந்து ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த ஐபிஎஸோட சில பேருக்கு சேர்ந்து வந்து ஹிஸ்டமின் இஷ்யூஸ் அதிகமா இருக்கும். அதாவது எப்படின்னா, ம் அடிக்கடி தும்மல் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அடிக்கடி தும்மல் இருக்கிறது, கண் அரிப்பு இருக்கிறது, அம் காலையில மார்னிங் டயத்துல நம்ம எந்திரிச்ச உடனே தும்மிக்கிட்டே இருப்பாங்க சில பசங்க. பெரியவங்களும் தெரியும். இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சுன்னா தும்மல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அரிப்பு இருக்கும் உடம்புல. கரப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரியான சிம்ப்டம்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த ஐபிஎஸோட சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவங்களால எந்த ஃபுட்டுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். எது நமக்கு ஒத்துக்கலன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் டைரி வேணும். எப்படி நம்ம வரவு செலவ நம்ம நோட் பண்றோமோ, அதே மாரி ஃபுட் டைரி ஒண்ணு வச்சுக்கணும். இன்னைக்கு மார்னிங்